இப்போ நம்ம இது பார்க்குறீங்களா, இந்த செசமி ரோபாட்டுங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தார். சரி, அதை பார்த்து நாங்கள் ட்ரை பண்ணோம். இதில் நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு. ஏன்னா அவரோட டிஸ்ட்ரோ போர்டு இல்லாமல் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ESP32 வச்சு நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணோம். இதில் ப்ரோக்ராமிங் போர்ட்டிங்லாம் வந்து கிளாட் வச்சு நிறையா பண்ணிட்டோம். ட்ரபிள் ஷூட்டிங், டீபக்கிங்லாம் நிறைய பண்ணிட்டோம். பட் ஹார்ட்வேர் லெவலில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கு வந்து என் பிரதர் ஹாஜாங்கிறவர், அவர் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவர் இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி சொல்லுவார் இதில் என்னென்ன பண்ணாங்க, ஹார்ட்வேர் லெவலில் என்னென்ன பண்ணாங்கன்னு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இன்னும் கீழே கமெண்ட் செக்ஷன் உங்கள் டவுட்ஸ்லாம் கேளுங்க. இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். பட் இந்த மாதிரி பில்டெலாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் கீழே தரேன். எடுத்து நிறையா சேஞ்சஸ் பண்ணி நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதில் அடுத்தடுத்த வேரியேஷன், ஜெமினி இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஹார்ட்வேர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண கூப்பிட்றோம். இதில் ஹார்ட்வேர் பார்ட்டை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, MG90 சர்வோ மோட்டர் ஒரு 8 மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ESP32 Glyph C6 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், 2S சார்ஜர் போர்டு. அப்புறம் ஒரு NC ரிலே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், 5 volt ரிலே. அப்புறம் ஒரு ராக்கர் சுவிட்சு போட்டிருக்கோம். ஒரு C டைப் போர்ட் ஒன்று மாட்டியிருக்கோம். இதில் வந்து ஒரு 3 pin ஹெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா 3 pin ஹெட்டர் வந்து ஒரு 8 ஹெட்டர் வச்சுருக்கோம். சர்வோ மோட்டர் எல்லா கனெக்ஷனும் இது மூலமாக தான் பண்ண முடியும். ஒரு டாட்டட் போர்டு வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் 3 pin இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் 3 pin. இது வந்து எல்லோ வந்து டேட்டா, ரெட்டு வந்து பாசிட்டிவ், ப்ரௌன் வந்து நெகட்டிவ். அப்புறம் இதில் வந்து ஒரு ஓலெட் டிஸ்பிளே 0.96 இன்ச்சுக்கு ஒரு ஓலெட் டிஸ்பிளே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு, அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு